அறுவடை நாயகர் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். குளோபல் ரிவைவல் அலையன்ஸினுடைய இந்த 3வது ஒளிபரப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த தொலைக்காட்சி வழியாக தனிநபர் ஆத்தும ஆதாயம் பற்றி நாம் பயின்று வருகிறோம். இந்த நாளிலே ஆவி ஆத்துமா சரீரம் என்ற பாடத்தை நாம் படிக்கப் போகிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு நாம் இந்த தியானத்திற்குள்ளே செல்லலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அறவற்ற கிருபைக்காக ஸ்தோத்திரம். உமது சாயலாக உமது ரூபத்தின்படியே நீர் எங்களை படைத்தீர் ஆண்டவரே. மனிதனை படைத்தீர். மனிதன் பாவத்தில் விழுந்த பிறகு அவனை கர்த்தாவே பாவத்திலிருந்து மீட்டெடுக்க உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு ஆண்டவரே கர்த்தாவே ஒரு ஆண்டவரே ஜீவ பலியாக ஆண்டவரே அனுப்பி தந்தேர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இரட்சகர் அவருடைய வழியாக ஆண்டவரே கிடைக்கிற இந்த விடுதலையின் வாழ்வை நாங்கள் தியானிக்கிறோம். நாங்கள் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் இதை கொண்டு செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த தொலைக்காட்சியின் வழியாக கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆவி ஆத்துமா சரீரம், இந்த பாடத்தை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். வழக்கம் போல் ஒரு சின்ன ஒரு கதையை நான் சொல்லிவிட்டு தியானத்திற்குள்ளே செல்ல விரும்புகிறேன். தாமஸ் தனிநபர் ஆத்தும ஆதாயம் செய்பவர், அந்த பயிற்சியை பெற்றவர். அவர் மும்பை செல்வதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவர் அலுவலகத்திலிருந்து அவர் திரும்பி வந்தார். அவருடைய அலுவலகத்திலிருந்து அவர் வீடு திரும்பினது 5 மணிக்கு. 5:10க்கு அவர் மும்பை செல்கிற அந்த ரயிலை பிடிக்க வேண்டும். ரயில்வே நிலையத்திற்கு ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் அவர் இருந்தார். 10 நிமிடங்களே இருக்கிறது. ஏற்கனவே லக்கேஜ் எல்லாம் கட்டி வைத்திருந்தார். அந்த வேளையில் அவருடைய மனம் பரபரப்பாக இருந்தது. அதாவது ஒரு ஆட்டோவில் செல்வோமா, பஸ்ஸில் செல்வோமா, அல்லது ஒரு 2 வீலரில் செல்வோமா என்று 3 விதமாக அவர் சிந்தித்து கொண்டிருந்த போது அவர் கடைசியாக தன்னுடைய 2 சக்கர வாகனத்திலே ரயில்வே ஸ்டேஷனுக்கு செல்ல தீர்மானித்தார். தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு அந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் அருகில் இருக்கிற அந்த ரயில் நிலையத்திற்கு செல்ல அவர் முற்பட்டார். வேகமாக போய் அந்த ரயில் நிலையத்தில் அவர் சேர்ந்தார். பாருங்கள், இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவருக்கு தீர்மானம் எடுக்க அவருக்கு எது உதவியது? அதாவது தீர்மானம் எடுக்க அவர் எப்படி அதை செயல்படுத்தினார்? அதை தீர்மானத்தை எடுத்து எப்படி செயல்படுத்தினார்? பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் தீர்மானம் எடுக்கிற அதிகாரத்தை அவனுடைய மனம் அல்லது ஆத்துமா செய்கிறது. ஆத்துமா தான் மனிதனுடைய தலைமை பீடமாக இருக்கிறது. அதாவது சிந்தை என்று சொல்லுகிற, மனிதனுடைய சிந்தை என்று சொல்லுகிற இந்த ஆத்துமா தான் மனிதனை இயக்கி வருகிறது. ஆத்துமா எடுத்த முடிவை உடல் செயல்படுத்துகிறது. எடுத்த தீர்மானத்தை நோக்கி அந்த உடல் அந்த மனதினாலே செலுத்தப்படுகிறது. நாம் எடுத்த முடிவை அது ஆய்வு செய்வது மனசாட்சி. சரியானதாக செய்திருக்கிறோமா என்று இந்த மனசாட்சி அதற்கு உதவுகிறது. சராசரியான மனிதர்கள் எல்லோரும் மனதினாலே ஆளப்படுகிறோம். குழந்தைகள் மற்றும் மனநலம் இல்லாதவர்கள் மட்டும் மற்றவர்களால் நடத்தப்படுகிறார்கள். மனமே மனிதனுடைய எல்லா செயல்களுக்கும் எல்லா தீர்மானங்களுக்கும் அது தலைமை செயலகமாக இருக்கிறது. மனிதன் முப்பரிமாணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். உடல், மனம், உயிர் என 3 வடிவங்களை பெற்றுள்ளான். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படி கூறுகிறது. என்ன கூறுகிறது? சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக என கூறுகிறார். மனிதன் ஆவி ஆத்துமா சரீரம் என்ற முப்பரிமாணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆவி ஆத்துமா சரீரம். இந்த முதல்ல ஆவி, 2வது ஆத்துமா, 3வது சரீரம். இது தேவனுடைய பார்வையில் அந்த வரிசை இருக்கிறது. மனிதர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது? சரீரம், ஆத்துமா, ஆவி.
முதலாவது சரீரமும், ரெண்டாவது ஆத்துமாவும், மூன்றாவது ஆவியுமாக இந்த வரிசை மாறி இருக்கிறது. கடவுள் ஆவிக்கு, மனிதனுடைய ஆவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதற்கு பிறகு ஆத்மாவுக்கு, கடைசியாகத்தான் சரீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆனால் மனிதன் சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், ரெண்டாவது ஆத்மாவுக்கு கொடுக்கிறான், மூன்றாவது தான் ஆவியை பற்றி சிந்திக்கிறான். உடல் சுகத்திற்கும் உலக ஆஸ்திக்கும் அதிக கவனம் செலுத்துகிறோம் நாம். ஆனால் ஆன்மாவையும் ஆவியையும் கவனிப்பாரற்று விட்டு விடுகிறோம். மனிதனை கடவுள் படைக்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் கடவுள் மனிதனை படைக்கும்போது அவருடைய சிந்தையில், அவருடைய மனதில் அவர் செய்ய தீர்மானிக்கிற அந்த எண்ணத்தில் அவர் முதலாவது இப்படி சிந்தித்தார். பாருங்கள், 26ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பாருங்க, கடவுள் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி கடவுள் படைத்தார். மனிதனை படைக்கும்போது மனிதன் என்று ஒருமையிலே அங்கே சொல்லி அவர்கள் என்று பன்மையிலே முடித்தார். அதாவது மனிதனை படைத்தார், மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு கிடையாது. சம அளவில் அவர் அதை மதிக்கிறவர், ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக பார்க்கிறவர். அப்படி தான் ஆண்டவர் படைத்தார். இப்போ பாருங்கள், தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளுடைய அந்த ரூபம் என்றால் என்ன, சாயல் என்றால் என்ன என்பதை நம்ம பார்க்கணும். கடவுளினுடைய பிரதானமான பண்புகள் என்னென்ன பார்த்திங்கன்னா, அவர் சர்வ வல்லவர். அவருக்கு 3 மிக முக்கியமான பண்புகள் இருக்கிறது. யாரோடும் அதை பகிர்ந்து கொள்ள மாட்டார். அது சர்வ வல்லவர், ஓம்னிபட்டன், வல்லவர், சகலத்தையும் உருவாக்குகிறவர், கட்டி காப்பவர். ரெண்டாவது சர்வ வியாபி, ஓம்னி பிரசன்ட், எங்கும் எதிலும் நிறைந்திருப்பவர், ஆவியானவர். சர்வ ஞானி, ஓம்னிசியன்ட், எல்லாம் அறிந்தவர், ஆதி அந்தமில்லாதவர். இந்த 3 குணங்களையும் அவர் தனித்துவமானது, யாரோடும் அதை பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் அதே வேளையில் தம்முடைய குணங்களிலே தம்முடைய சாயல் மற்றும் தம்முடைய ரூபத்தை மனிதனுக்கு கொடுத்தார். இந்த சாயல் என்றால் அதற்கு ஆங்கில பதம் இமேஜ் என்று சொல்லுகிறது. ரூபம் என்றால் அதற்கு லைட்னஸ் என்று ஆங்கில பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இமேஜ் அல்லது அவருடைய சாயல் என்ற அந்த பண்பில் 3 பண்பு முக்கியமானது. ஒன்று பரிசுத்தமானவர், காட் இஸ் ஹோலி. அவர் நீதியுள்ளவர், காட் இஸ் ஜஸ்ட். காட் இஸ் லவ், அன்பானவர். அதாவது பரிசுத்தமானவர், நீதியுள்ளவர், அன்பானவர். இந்த 3 பண்புகள் அவருடைய சாயலாக இருக்கிறது. அடுத்த 3 பண்புகள்: அவர் சுயாதீனமானவர், நல்லவர், மரணம் இல்லாதவர். அவர் இண்டிபெண்டாக செயல்படுவார். அவர் நல்லவர், குட், காட் இஸ் குட் அண்ட் எவர் லாஸ்டிங். அவர் ஆதி அந்தம் இல்லாதவர். இந்த 6 பண்புகளை மனதில் கொண்டு தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். எப்படி படைத்தார்? மனிதனை பரிசுத்தமாக படைத்தார், நீதி உள்ளவனாக படைத்தார், அன்பானவனாக, ஐக்கியமானவனாக படைத்தார், சுயாதீனமானவனாக படைத்தார், மனிதனை நல்லவனாக படைத்தார், மரணம் இல்லாதவனாக படைத்தார். இப்படி தம்முடைய 3 சாயல் மற்றும் ரூபங்களை மையமாக கொண்டு முப்பரிமாணத்தில் மனிதனை கர்த்தர் படைத்தார். இப்போ பாருங்கள், என் கையில் ஒரு சின்ன எய்டு இருக்குது. இதுதான் மனிதன். இது அவனுடைய வெளி உடல். இந்த வெளி உடல் எதால் ஆனது அப்படின்னு சொன்னால், மாமிசம். அவனுடைய வெளி உடல் எலும்பு, சதை, இரத்தம் என்ற அமைப்பை கொண்டது. இது வெளியே இருக்கிற மனிதன். இதற்குள்ளே ஆத்துமா என்று ஒரு மனிதன் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது.
இதற்குள்ளே ஒரு ஆத்துமா என்று ஒரு மனிதன் இருக்கு. இதுதான் சிந்தை, இருதயம் அல்லது சிந்தை அல்லது ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆன்மாவில் அறிவு, உணர்ச்சி, சுயசித்தம், இந்த 3 பகுதிகள் இருக்கிறது. அறிவு, உணர்ச்சி, சுயசித்தம். இந்த ஆத்மா மனிதனுக்கு உள்ளே இருக்கிறது. இந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு உள்ளே அவனுடைய ஆவி இருக்கிறது. இது அவனுடைய ஆவி. பார்த்திங்கன்னா இந்த ஆவியில் 3 பகுதி இருக்கிறது: ஐக்கியம், மனசாட்சி, உள்ளுணர்வு. இப்போ பாருங்கள், இந்த மனிதனுடைய ஆவி ஆத்துமாவோடு இசைந்திருக்கிறது. இந்த ஆத்துமா இப்படி பிரிந்துடும். ஒரு நாளில் சரீரத்தை கலத்தி போட்டுட்டு இந்த ஆவியும் ஆத்துமாவும் ஒரு நாளில் பிரிஞ்சு போயிடும். மனிதனுடைய உலக வாழ்க்கை முடியும் போது இந்த மனிதனுடைய உடலிலிருந்து ஆவியும் ஆத்துமாவும் வெளியே சென்றுவிடும். இப்படி அது ஒரு இடத்திற்கு போய் இளைப்பாறும். கடவுளுடைய நியாயத்தீர்ப்பை பெறுவதற்காக அது ஒரு இடத்துல அது இளைப்பாரி கொண்டிருக்கும். இந்த உடல் மண்ணில் அடக்கம் பண்ணப்படும். பாருங்க, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம்: தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். மனுஷனை தேவ சாயலில், தேவ ரூபத்தில் அவர் படைத்தார். அது அவனுடைய பண்புகளை தான் குறிக்குதே தவிர அவருடைய ரூபத்தை பற்றி, அதாவது அவருடைய இப்படி தான் மனிதன் இருக்கிற, மனிதனை போல தான் கடவுள் இருப்பார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் கடவுள் எல்லா உயிரினங்களையும் தலை, மார்பு, வயிறு, அப்புறம் கால்கள் அப்படி தான் படைச்சிருக்கார். ஆனால் மனிதனை மாத்திரம் செங்குத்தாக நடக்கிற மாதிரி படைத்தார். அவருடைய படைப்பில் ஒரு விசேஷ விதமான படைப்பு. அவருடைய சாயலில், அவருடைய ரூபத்தில் மனிதனை படைத்தார். இப்போ மனிதன் மண்ணினாலே உருவாக்கப்பட்டு அந்த மண்ணில் அவருடைய நாசியிலிருந்து ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்படி ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ உடல் மண்ணிலிருந்து வந்தது. அவனுக்கு உயிர் தேவனுடைய நாசியிலிருந்து வந்தது, விண்ணிலிருந்து வந்தது. அந்த நாசியில் அந்த சுவாசத்தை ஊதின உடனே அங்கே ஆத்துமா உருவாச்சு. ஆவியும் ஆத்துமாவும் சேர்ந்து உடலோடு அது இணைந்து உயிர் பெற்றது. இப்போ அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று வேதம் சொல்லுகிறது. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னே அவரை உன் வாலிப பிராயத்தில் நினை என ஞானி சாலமோன் கூறுகிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். மண் ஒரு நாள் மண்ணுக்கு போயிடும். விண்ணுக்குரிய இந்த ஆவியும் ஆத்மாவும் ஒரு நாள் தேவனுடைய தீர்ப்புக்காக அது தங்க வேண்டிய இடத்துல போய் தங்கி இருக்கும். இறுதி நாளில் கடவுளுடைய நியாய தீர்ப்புக்காக இந்த ஆவியும் ஆத்மாவும் அவருக்கு முன்பாக நிற்கும். பாருங்கள், இந்த ஆவியும் ஆத்மாவும் பிரிந்த உடனே இந்த உடல் ஒரு உடையை கலட்டி போடுகிறது போல கடத்தி போட்டுட்டு போயிடும். இதுதான் சரீர மரணம் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் மரணம். 2வது ஒரு மரணம், நியாய தீர்ப்புக்கு பிறகு ஆண்டவர் இந்த ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் மீட்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளையாக மாறி இந்த உலகத்தில் அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து மரித்தால், நன்மை செய்து வாழ்ந்து மரித்தால் இந்த ஆத்மா அவரோடு கூட நித்தியமாக தேவனோடு இருக்கும். அப்படி இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல், வாழ்நாள் பூரம் அவருடைய மனம் போல வாழ்ந்து தீமைகளை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லாமல் மரித்து போகிற எல்லாரையும் இயேசு நியாயம் தீர்க்கும்போது அந்த மனிதர்கள் அந்த உலகத்தில் பிசாசுக்கும் அவனுடைய தூதனுக்கும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த அக்கினி கடலில் இவர்களும் சேர்ந்து தள்ளப்படுவார்கள். அதற்கு பேர் 2ஆம் மரணம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிகமாய் நேசிக்கிறார். பாருங்கள், அழகான உடல், நீதிமொழிகள் 31:30 சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது,
அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று சொல்லுகிறது. பாருங்க, இந்த உடல் வெறும் கூடு தான். இது ஒரு நாளில் கழற்றி போடப்படும். பாருங்க, 2 கொரிந்தியர் 4:16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்து உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அப்போ உடலுக்கு இன்னொரு பேர் புறம்பான மனுஷன். இப்போ பாருங்க, இந்த உடலை பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இந்த உடல் எப்படி இருக்கும் பாருங்க. அழகான உடல், இது வெறும் கூடு தான். ஆவியும் ஆத்துமாவும் அதில் தங்கி இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:16 படி இது புறம்பான மனுஷன் என்று அழைக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 15:50 எப்படி சொல்லுகிறது? சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாமிசமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழிவில்லாமையை சுதந்தரிப்பது இல்லை. உடல் அழியக்கூடியது. அது ஒரு நாளிலே மண்ணுக்கு போய்விடும். அதற்கு பிறகு அது திரும்ப உயிர்ப்பிக்கப்படும் போது அது மறுரூப சரீரமாக உயிர்ப்பிக்கப்படும். அதில் இரத்தம் இருக்காது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உடல் இந்த உலக வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்காக கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வீடு தான் சரீரம். இந்த சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளணும். இந்த கூட்டுக்குள்ளே, இந்த வீட்டுக்குள்ளே ஆன்மாவும் ஆவியும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, உள்ளான மனுஷன் என்று ஆன்மாவை வேதம் சொல்லுகிறது. உள்ளான மனுஷன், ஆன்மா ஒரு உள்ளான மனுஷன். இது ஒரு உறுப்பல்ல, இது ஒரு நிலை. காற்றை பார்க்க முடியாது, ஆனால் உணர முடியும் போல ஆன்மாவை பார்க்க முடியாது, ஆனால் ஆன்மாவினுடைய செயலை உணர முடியும். பாருங்க, மனோதத்துவ நிபுணர்கள் இந்த ஆன்மாவை என்ன சொல்கிறாங்கன்னா சிந்தை, மனம் என்று சொல்லுகிறார்கள். அதை 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. சுயநினைவு, கான்சியன்ஸ், அகநினைவு, சப்கான்சியன்ஸ், ஆழ்நினைவு, அன்கான்சியன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு 15:19 இப்படி சொல்லுகிறது, இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆன்மாவை தான் இருதயம் என்று இயேசு சொல்லுகிறார். வேதத்தில் மனம் என்று சொல்லப்படுகிறத இருதயம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த மனம் 3 பகுதிகளை கொண்டது. நாலேஜ், அறிவு, உணர்வு, ஃபீலிங்ஸ், அப்புறம் சுயசித்தம், முடிவெடுக்கிற ஆற்றல். இந்த 3 பகுதிகளை கொண்டது. பார்க்கிற, உணர்கிற உணர்ச்சிகளின் வழியாக கிடைக்கிற அறிவு, அந்த உணர்ச்சிகளை நம்ம பெறுகிற அந்த அறிவை வைத்துக்கிட்டு ஒரு முடிவெடுக்கிறோம், அதான் சுயசித்தம். இப்படி தான் ஆன்மா மனிதனை ஆளுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆன்மாவை யார் படைத்தா? ஆன்மாவை படைத்தவரும் அவரே. ஏசாயா 57:16 இப்படி சொல்லுகிறது, நான் எப்பொழுதும் வழக்காட மாட்டேன், நான் என்றென்றைக்கும் கோபமாக இருப்பதில்லை, ஏனென்றால் ஆவியும் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என் முகத்துக்கு முன்பாக சோர்ந்து போகுமே. இங்கே அவர் நான் உண்டு பண்ணின ஆத்துமாக்களும் என்று சொல்லுகிறார். அப்போது ஆத்துமாவை படைத்தவரும் கடவுள் தான், சரீரத்தை படைத்தவரும் அவர் தான். அவரிடத்திலிருந்து ஆவி வந்தது. இந்த 3 இணைந்து தான் மனிதனாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். பாருங்கள், எசேக்கியேல் 18:4 இப்படி சொல்லுகிறது, இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும், தாயுடைய ஆத்துமா எப்படியோ அப்படியே மகளுடைய ஆத்துமாவும் என்னுடையது. ஆனால் பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து அருளும் ரட்சிப்பு இருக்கு பாருங்க, மனம் திரும்புதல் மூலமாக பெறுகிற அந்த ரட்சிப்பு ஆத்துமாவுக்கு வழங்கப்படுகிறது. ஆத்துமா ரட்சிப்பு அருமையானது, அது விலையேறப்பெற்றது. கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு ஆத்துமா விடுதலை
இழந்து போன ஆத்துமாவை மீட்டெடுக்க இந்த உலகத்திற்கு வந்தார். இப்போ பாருங்க, உடலை பற்றி பார்த்தோம், ரெண்டாவதாக ஆத்துமாவை பற்றி பார்த்தோம், மூன்றாவதாக இப்போ நம்ம ஆவியை பற்றி பார்க்க போகிறோம். ஆவி என்றால் உயிர் அல்லது ஸ்பிரிட் என்று சொல்லலாம். இதை 1 பேதுரு 3:4 என்ன சொல்லுகிறதுனா, அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் ஆன்மாவில் மறைந்திருக்கிற குணமே மறைவான மனுஷன் உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பட்டது என்று கூறுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதனுடைய ஆவி கடவுளிடமிருந்து வந்தது. அது தீமையை வெறுக்கின்ற ஒன்று. எல்லா மனிதரும் தீமையை வெறுப்பார்கள். பாருங்க, இந்த ஆன்மா ஆன்மாவுக்கு உள்ள மையத்தில் ஆவி இருக்கிறது. வெளியே உடல், உள்ளே ஆன்மா, அதற்கு மையத்தில் இருக்கிறது தான் இந்த ஆவி. இது ஐக்கியம், உள்ளுணர்வு, அப்புறம் மனசாட்சி, இந்த 3ஆல் ஆனது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேவனிடத்திலிருந்து வந்த பரிசுத்தமான ஆவி எல்லா மனிதருக்குள்ளும் இருக்கிற அந்த உயிர் தீமையை எதிர்க்கும், நன்மையை விரும்பும். ஆனால் இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதரும் பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய துடிக்கிறாங்க. ஆனால் அவங்களால் அது செய்ய முடியலை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அதனால் நான் என் மனதினாலே தேவனுடைய பிரமாணத்திற்கும் மாமிசத்தினாலே பாவ பிரமாணத்திற்கும் ஊழியம் செய்கிறேன். இந்த பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறான். 15ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், 7:15, நான் செய்கிறது எனக்கு சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருந்தால் நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆதலால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. பாருங்க, அந்த வசனத்தில் அவர் சொல்லுவார், நான் 24ஆம் வசனம், நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்? மிக முக்கியமான ஒரு கேள்வியை அபயமாக சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்கிறோம். இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை விடுவிப்பவன் யார்? இந்த மரண சரீரத்தில் பாவம் குடிகொண்டு ஆளுகை செய்கிறது. அது ஆத்துமாவையும் ஆவியையும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உங்களையும் என்னையும் விடுவிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். சரீரத்தை அல்ல, நம்முடைய ஆன்மாவை, ஆத்துமாவை விடுவித்து அதன் வழியாக சரீரத்தில் ஆரோக்கியத்தையும் ஒரு நன்மை செய்கிற சிந்தையையும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய சரீரமும் ஆவியும் ஆத்மாவும் இப்படி இருக்க ஆண்டவர் என்ன விரும்புகிறார் பாருங்க. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மடித்து கிடந்த நம்மை, விசுவாசிகளை அவர் உயிர்ப்பித்தார். 1984ஆம் ஆண்டு மே மாதம் ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்து என்னை உயிர்ப்பித்தார். என்னுடைய அக்கிரமங்களிலிருந்து பாவங்களிலிருந்தும் அவர் என்னை விடுவித்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து அருளுகிற ரட்சிப்பு ஆன்மாவுக்கு, அதன் பிறகு விடுவிக்கப்பட்ட ஆவியும் ஆத்துமாவும் அந்த சரீரத்தில் வாழுகிறதுனால அந்த சரீரத்திற்கு அவர் விடுதலையை கொடுக்கிறார். அந்த சரீரம், அந்த மனிதன் அவருடைய சித்தத்தின்படி வாழ முற்பட ஆரம்பிக்கிறான். அவன் மூலமாக ஆண்டவர் அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆத்துமா கிறிஸ்துவுக்குள்ளே உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறதா? நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மற்றவர்களையும் உயிர்ப்பிக்கப்படும்படி
பயன்படுத்தும்படி, உங்களை கொண்டு கர்த்தர் அவர்களை ஆதாயம் பண்ணும்படி ஆண்டவர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஸோ மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக அவருடைய சித்தம் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கும் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற இந்த அமைப்பை வைத்திருக்கிற இந்த முப்பரிமாணத்தில் இருக்கிற மனிதன் விடுதலை பெற வேண்டும். அவன் விடுதலை பெற்று அவனுடைய ஆன்மாவும் ஆத்துமா ஆவியும் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நிரந்தரமாக ஒரு நித்திய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். பாருங்கள், ஒரு வசனத்தை வாசித்து நான் என்னுடைய செய்தியை முடிக்க விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. 18ஆம் வசனம் இப்படி சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. வரப்போகிற நியாய தீர்ப்பு கிறிஸ்துவின் மூலமாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று ஆவியும் ஆத்மாவும் விடுவிக்கப்பட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழுகிற ஒவ்வொருவரையும் அவர் நித்திய ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு செல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா விடுவிக்கப்பட்டிருந்தால் கர்த்தரை துதியுங்க. விடுவிக்கப்படாத ஆத்துமாக்களுக்காக உங்களுடைய சிந்தைய வாழ்நாளை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மை மிகவும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவார். நீங்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பயன்படுத்தும் போது, அது உங்களுடைய குறிக்கோளாக மாறும்போது கர்த்தர் உங்கள் மூலமாக திரளான ஆத்துமாக்களை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் மனிதனை படைக்கும்போது உமது சாயலிலே உம்முடைய ரூபத்தின்படியே படைத்தீர். ஆண்டவரே, மனிதன் பாவத்தில் விழுந்தபோது ஆண்டவரே, மனிதனை மீட்கும்படிக்கு உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவ இந்த உலகத்திற்கு வந்து ஆண்டவரே சிலுவையில் மரித்து அவருடைய இரத்தத்தினாலே ஆண்டவரே கர்த்தாவை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஆண்டவரை உயிரோடு எழுந்து அவருடைய இரத்தத்தின் முன்பாக வருகிற எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து ஆண்டவரே ஒரு புது வாழ்வு கொடுக்கிறேன். ஆவியையும் ஆத்துமாவையும் விடுவிக்கிறேன். சரீரத்தை பாவ இச்சையிலிருந்து விடுவிக்கிறேன். நன்மை செய்கிறவர்களாக மாற்றுகிறேன். நாங்களும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே, உம்முடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு உம்முடைய பிள்ளையாக மாற எங்களுக்கு கிருபை தந்தீரே. இன்னும் ஆண்டவரை விடுவிக்கப்படாத ஜனத்திற்கு, மக்களுக்கு, எங்களுடைய நண்பர்களுக்கு, எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து கொண்டு செல்ல ஆண்டவரே, ரட்சிப்பு ஆத்துமாவுக்குரியது என்பதை ஆண்டவரை நாங்கள் கொண்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பாடங்களை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்து ஆண்டவரை உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் அனைவரையும் ஆண்டவரை ஆத்துமாதாயர்களாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போதும் அடுத்த பாடம் ஆத்துமாவும் பாவமும் என்ற பாடத்தை அடுத்த தொடரில் நம்ம பார்க்கலாம். கர்த்தர் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். தேங்க்யூ.